Okay, good day to you all. நாங்கள் இன்றைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பர் ஒன்று பார்ப்போம். என்ன நாங்கள் தொடர்ந்து ரைட்டிங் பார்த்துட்டு இருந்தோம், நோட்டீஸ் தொடர்பான விஷயங்கள். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பர் ஒன்றை முழுமையாக பார்க்க போகிறோம். சரிதான். அது இப்போ நடக்கிற மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ் மற்றது இப்போ நடக்கிற டேர்ம் எக்ஸாம்ஸ்க்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பரை நீங்கள் பார்க்கல, போத் கிரேட் 10 அண்ட் 11. சரி, ரெண்டு பேரும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பரை பார்க்கல. அங்கே ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும். அது இந்த ஃபர்ஸ்ட் 8 கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் 40 மார்க்ஸுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ரைட். அப்போ 40 மார்க்ஸுக்கு எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணினா எங்களுக்கு ஏ வரப்போகுது என்ற மாதிரியான சில ஐடியாஸோட தான் நாங்கள் இந்த பார்ட் 1 டச் பண்ண வேணும். எல்லா பாடத்துக்கும் இந்த பார்ட் 1 எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டண்ட்டானது இங்கிலீஷில் இந்த பார்ட் 1 வந்து. சரியா? அப்போ நாங்கள் கொஞ்சம் சில பள்ளிக்கூடங்களில் வந்து ஒரு ஏடியா பார்ட் 1 பார்ட் 2 இல்லாமல் ஒரு ஏடியா செய்து செய்து பழகியிருப்போம். அப்படி பழகாமல் நாங்கள் தனியாக பார்ட் 1 தனியாக பார்ட் 2 தனியான்னு செய்து பழக வேணும். ஏன்னு சொன்னால் பார்ட் 1 முதலாவது செய்து வாங்கப்பட்ட பிறகுதான் பார்ட் 2 வழங்கப்படும். பிறகு நீங்கள் எக்ஸாம் கொள்ள போய் டென்ஷன் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் உங்களோட பார்ட் 1 செப்பரேட்டாக ஒரு டீச்சர் திருத்துவார், பார்ட் 2 இன்னொரு டீச்சர் திருத்துவார். அது மாதிரி அப்படித்தான் அந்த மார்க்கிங் சிஸ்டம் இருக்கும் வந்து. இப்போ நீங்கள் பார்ட் 1 ஒரு டீச்சர் திருத்தேக்கில் வந்து அந்த டெஸ்ட் லெவலில் 64 மார்க்ஸ் வந்தால் கூட பி வரக்கூடிய சி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதே மாதிரி 74 மார்க்ஸ் வந்தால் கூட பி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ அது எல்லாம் சேஞ்ச் ஆகாது. முதலெல்லாம் 2 பேப்பரையும் ஒரே ஆள் திருத்தைகளையும் நடந்தான்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக நாங்கள் வந்து ஏ பி எல்லாம் வந்து மிஸ் ஆகாமல் வந்தது. இப்போ அப்படி இல்லை. பிறகு ரீகரெக்ஷன் போட்டு பிறகு அப்படி தான் ரிசல்ட்ஸ் வந்து மாறி வருது. அது கன்ஃபியூஷனாக போடுறாங்க. ஓகே. ஸோ அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. தனியாக படித்தமா எக்ஸாம் எழுதினமாண்டி இருக்காமல் இதுவரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறேன்னு இல்லை. ஓகே. இது இந்த ஜோன் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நிக்கவர்டியக ஜோன்னு சொல்கிறது எஜுகேஷனல் ஜோன். ஸோ அந்த ஜோனில் இருந்து இருந்த ஒரு பேப்பர் உண்டு இது. அப்போ நான் 1 பை 1 செய்து கொண்டு போக போகிறோம். ஏற்கனவே நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு உங்களுக்கு பேப்பர் அனுப்பியிருக்கிறேன். ஸோ அந்த பேப்பரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி என்னுடைய ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? ரைட். இந்த முதலாவது கேள்வி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வந்து மச் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸை மச் பண்ணுற மாதிரியான கேள்விகள்லாம் வரப்போகுது. அதில் ஃப்ரேசஸ் தந்திருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் அல்லது ஒரு வேர்ட் அப்படியான விஷயங்கள் அந்த பிக்சரை மேட்ச் பண்ணுற மாதிரி தந்திருப்பாங்க. கடந்த காலங்களில் கொரோனா சிம்டம்ஸ் அது தொடர்பான விஷயங்கள், மற்றது இந்த சிக்னல்ஸ், ரோட் சிக்னல்ஸ், மற்றது ஏதாவது பிளேசஸ், ஏர்போர்ட்டோ அல்லது அல்லது பார்க்கோ அப்படியான சில பிளேசஸையும் அடிப்படையாக கொண்டு இந்த பிக்சர்ஸ் வந்து தரப்பட்டு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வந்திருந்த கேள்விகள். உங்களுக்கு இப்போ இந்த இந்த முறை ஓஎல் எக்ஸாம் எழுதுகிற ஆக்களுக்கும் இதே மாதிரியான கேள்விகள்லாம் வரப்போகுது. ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் வந்து இலவு அடுத்தவனு போய் டக்குண்டு அவசரப்பட்டு செய்யக்கூடாது. செய்தீங்கன்னா சிக்கலாக போயிடும். நான் கூடுதலாக இப்போ ஓ லெவல் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயம் வந்து இந்த முறை இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாமை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தவொடனே ரைட்டிங் பார்ட்டு செய்கிறது. சரியா? ரைட்டிங் பார்ட்டை முதல் செய்யுங்க. அதாவது ஒரு ஷார்ட் பேராகிராஃப் எழுதுறதோ அல்லது ஒரு நோட்டீஸ் எழுதுறதோ அதை முதல் செய்து போட்டு பிறகு இருக்கிற டைமிங்கில் ஒரு 20 மினிட்ஸுக்குள்ள அதை முடிச்சிடலாம். மிச்சம் 40 மினிட்ஸ் இருக்கும். 40 மினிட்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம்டா மிச்ச கேள்விகளை ட்ரை பண்ணலாம். மிச்ச கேள்விகளை நீங்கள் செய்ய வலிக்கிறீங்க, உங்களுக்கு டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வடிவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டிங் பார்ட்டை நீங்கள் அவசரப்பட்டு எழுத தேவையில்லை.
சரி அந்த அப்படி ஒரு ஐடியாவை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் பார்ட்டாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா. ஓகே. ஸோ இந்த 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 முறை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம் தானே தேர்ட் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் எக்ஸாமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ நான் அப்படி அந்த ஆர்டரில் இப்போ செய்ய போகிறதில்ல. 1 to 8 தான் செய்ய போகிறேன். நீங்கள் அப்படி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். இப்போ இதில் இருக்கிற கேள்விகளை பார்த்தோம்னா அஸ் யூஷுவல் எங்களுக்கு வளமையாக வர கேள்விகள் தான். ரைட். அப்போ அது நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போக போகிறோம். பாருங்க, இதில் எல்லா கேள்வியையும் ஓவராலாக பார்க்கல என்னென்ன வந்திருக்குண்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நோட் எழுத சொல்லித்தான் வந்திருக்கு கிளாஸ்மேட்டுக்கு. இந்த மாதிரி எல்லா பேப்பர்லேயும் நோட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். சில வேளை உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நோட் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெருமளவில் இருக்கு. இது போத் கிரேட் 10 அண்ட் 11க்கு சூட்டபிளான ஒரு பேப்பரை தான் எடுத்தேன் நண்டை. அப்போ நீங்கள் இப்படி தான் 10 அண்ட் 11க்கு we can expect this kind of paper. சிம்பிளாக செய்யலாம். ஒன் பை ஒன்னாக செய்வோம். ஓகே. Match the pictures with the phrases. Write the relevant number in the box. 5 marks பெரிய விஷயம். ரைட். இதில் வேர்ட்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் பிக்சரும் இருக்குது. மேட்ச் பண்ண போகிறோம். இதில் முதலாவது செய்யப்பட்டு தான் வந்திருக்கும் பலமையை. நாங்கள் இதில் 5 இருக்கிறபடியே அப்படி ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பாஸ் பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுமே, ஏதாவது ஒன்று செய்யப்பட்டிருக்கு. ஈஸியாக நீங்கள் அதை செய்யலாம். அதே விஷயம். உங்களோட மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கோ. ஏனெண்டா எல்லாரும் இயர்ஃபோனை வச்சு கேட்டுருப்பினா கேட்கல டிஸ்டர்ப் ஆகிருக்கும் பயங்கரமாக. நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு என்ன செய்யணும்னா மைக்கை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து பிக்சரில் பார்த்தோம்னா இதில் கீழே எங்களுக்கு டாய்லெட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, மற்றது மெடிக்கல் சர்வீஸ், மற்ற எலிவேட்டர், வீல் சேரம், ட்ராஷ் பின் இருக்குது. ஸோ ட்ராஷ் பின் பின்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக அது வந்து இந்த குப்பை தொட்டி என்று சொல்கிறது. ஸோ அதை நாங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே. ஸோ அதில் ஈஸியாக கொண்டு வந்து போடலாம். இதுதான் பின்னு சொல்லி. ஸோ இஏ இதில் போடலாம். ஓகே. தென் இந்த வீல் சேரம் வந்து இருக்குது, அது டிஏ கொண்டு வந்து நாங்கள் இதில் போடலாம். ஓகே. அதே மாதிரி இங்கே மெடிக்கல் சர்வீசஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஈஸியானதில் முதல் ஃபைன் பண்ணி போட்டு வந்து வாரம். அதாவது இதில் டாய்லெட்டில் அதாவது மென் உமன் இருக்கும். ஸோ அது ஈஸி. அடுத்த விஷயம் எலவேட்டருக்கு போகிற வே ஆஃப் எலவேட்டர் வந்து இதுதான் போட்டிருக்கும். இது வந்து கொமனாக நீங்கள் எங்கேயாவது பார்த்த விஷயங்களை வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் எல்லாமே. ஓகே. சில நோ ஸ்மோக்கிங் அதுகள் கூட வாரது. பஸ்ஸில் இருக்கிற சிம்டம்ஸ், அதாவது அந்த சிம்பிள்ஸ், ரைட். ஸோ அதுகளையும் நாங்கள் வச்சு இதை ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. இது டெஸ்ட் 1 செய்கிறது உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. 5 to 10 மினிட்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் 1 செய்யலாம். இலவா செய்யக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போனோம்னா read the dialogue between the customer and the shopkeeper and fill in the blanks with suitable words. Write the correct letter on the blank. One is done for you இங்கே ரைட். ஸோ இதில் கஸ்டமருக்கும் ஷாப் கீப்பருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இலகுவாக இதை மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுங்க, நான் ஒரு நிமிஷம் டைம் தான். நீங்கள் உங்களால் ஆன்சரை இதில் ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு பாருங்க. சில பேர் செய்திருப்பீங்க, செய்தாக்கள் அடுத்தடுத்த கேள்வியை செய்து கொண்டே போகலாம். நான் செய்யக்கல, நீங்கள் அதை செக் பண்ணலாம். खायचं बरोबर खायचं மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணி போட்டு உங்களோட விஷயங்களை கதைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மெட்டார்கள். அதோட சேஞ்ச் யுவர் நேம்ஸ் ரீநேம் பண்ணக்கூடிய மாதிரி விட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணோன்னே உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிடணும். சில இது இப்போ வே டு வே அப்படியான சில விஷயங்களை நீங்கள் போட்டுக்கிறீங்க மாறி உங்களோட நேம் சில இருக்காடி ரிமூவ் பண்ணப்படுவீங்களா? ரைட். ஸோ கஸ்டமர் சொல்கிற ஹலோ தேர், டூ யூ ஹேவ் எனி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் டுடே இருக்கு. அப்போ டூ யூ ஹேவ் எனி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் டுடே என்ற ஒரு கொஷின் கேட்க எஸ் ஓ நோ கொஷின். அப்சல்யூட்லி வி ஜஸ்ட் அதில் தரப்பட்டு got a delivery this morning என்ற விஷயம் தரப்பட்டிருக்கு. ஸோ அதை வெட்டோம். ஏன்னா சிலதுகள் அவன் வெட்டாமல் தந்தாலும் நீங்கள் வெட்டி செய்தீங்கன்னா இல்லாமல் இப்போ ப்ரொவின்ஸ் பேப்பர்களில் இப்படி வெட்டாமல் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஃபைனலண்டா அதை ஹைட் பண்ணி தருவான், வெட்டி தருவான், பிரச்சனை இல்லை. சரிதான்? ரைட். ஸோ we have some fresh dash. What are you going to make? அப்போ ஃப்ரெஷ் அண்ட் வரையில் என்ன வரும் என்றா இதில் டொமேட்டோஸ், குக்கும்பர்ஸ் அண்ட் பெல் பெப்பர்ஸ் என்ற விஷயத்தை நாங்கள் இதில் போடலாம். ரைட். அப்போ நாங்கள் முதல் ஐடியா பண்ணிக்கொண்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி தான் நாங்கள் எக்ஸாம் ஹாலில் செய்ய வேணும். சரியா? ஓகே. சும்மா இதை பென்சிலால் இதில் சிஎன்னு போட்டுட்டு அதாவது மிச்சத்தை ஜோதிச்சு கொண்டு போகிறது. சில நேரம் இந்த சிஎன்னு நாங்கள் இங்கே போட்டது வேற ஒரு பிளாங்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அவசரப்படக்கூடாது. நாங்கள் எக்ஸாம் பேப்பர் செய்யல எப்படி செய்கிறோம் நாங்கள்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அவசரப்பட்டு கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்போ அப்படியான சில ஐடியாக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிதானே? ரைட். ஒரு அடுத்த செய்யுங்க. ஒரு ஆளுக்கு மீட்டிங் கனெக்ட் ஆகலைன்னு அனுப்பி கொண்டிருக்கிறான். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க பார்ப்போம். திரும்ப லிங்க அவருக்கு அனுப்பி போட்டு ஓடிவார். Right. So I am planning salad for dinner. Planning a salad for dinner. அப்ப இதுல மூன்றாவது என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா ஒரே நிமிஷம்.
ஓகே ரைட். ஐ எம் பிளானிங் a salad for dinner. நாங்கள் இதில் how much is for everything இருக்கு. அது கடைசியாக நாங்கள் கேட்கலாம் எவ்வளவு விலைன்றது. அது வராது. those tomatoes look perfect என்று இருக்குது. அதுவும் இதுக்குள்ள வராது. ஸோ here you are என்ற விஷயம் இருக்கு. அது கடைசியாக தான் நாங்கள் கொடுக்கலாம். சரிதானே? அப்போ இதுக்குரிய இதை விட்டுட்டு அடுத்த great choice. would you dash some of our bell pepper என்று இருக்கு. அப்போ would you like to try என்ற விஷயத்தை போடலாம். ஏன்னா would you like to try என்றது இதில் சூட்டபிளாக இருக்கு. ஸோ இதில் டியை போடுவோம். சரியா? நாலாவதுக்கு எங்களுக்கு டி சூட்டபிளாக இருக்கு. டியை போடலாம். சரி, எப்படி தான் நாங்கள் எக்ஸாம்பிளில் செய்யணும். என்ன எடுத்தோன்னே உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு சரி வராது. கொஞ்சம் கட்டிக்காரர் என்ன செய்வீங்கன்னா கடை செய்து போவீங்க. நான் அவையில பற்றி கதைக்கல. கொஞ்சம் இதாக அவசரப்படாம ஆறுதலா செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிச்சுன்னா நீங்கள் ஆறுதலா டைம் இருக்கும் படிவா செய்யலாம். எஸ் ப்ளீஸ் ஐ வில் டேக் அ few of those என்று வரைகளை நாங்கள் என்ன few of those என்ன என்று சொல்லி நாங்கள் எழுதணும். இங்கே அப்போ இங்கே நாங்கள் சிஏ போடலாம் போல டக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். ஸோ பார்ப்போம். ரைட். அப்போ அடுத்த பார்த்தோம்டா எஸ் ப்ளீஸ் ஐ வில் டேக் அ ஃபியூ ஆஃப் தோஸ் ஹவு மச் ஆஃப் திஸ் அதையும் நாங்கள் இதில் போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஹவு மச் இஸ் ஃபார் எவ்ரி திங். ஏன்னா இங்கே ப்ரைஸ் ஒன்று ஆன்சராக வரபடியா இதில் நாங்கள் ஏ மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ எஸ் ப்ளீஸ் ஐ வில் டேக் அ ஃபியூ ஆஃப் தோஸ் ஹவு மச் இஸ் ஃபார் எவ்ரி திங். அப்போ ஏயும் பட்டிட்டேன். அடுத்தது that will be 100 for the tomatoes and 150 for the bell pepper. So rupees 250 total. Okay. அப்போ கஸ்டமர் ஹியர் யூ ஆர்னு சொல்லி கொடுப்பார் எஃப் அண்டு. அப்போ எங்களுக்கு அது எல்லாமே சரியாக வருது. ஸோ ஹவு மச் இது போட்டாச்சு. தோஸ் டொமேட்டோஸ் லுக் பர்ஃபெக்ட் என்றது வந்து நாங்கள் மூன்றாவதுக்கு போடலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்படியான ஆர்டரில் நீங்கள் இதை வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. பிறகு ஒரு கடைசியாக என்ன செய்யணும்னா வாசித்து பார்க்கணும். சில வேளை சில சேஞ்சஸ் இருக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு. பாருங்க, we have some fresh dash. What are you going to take? அப்போ tomatoes, cucumbers and bell peppers. அதில் இது வாங்க போறீங்கன்னு கேட்கலாம். அடுத்தது I am planning a salad for dinner. அப்போ those tomatoes look perfect. அப்போ அந்த டொமேட்டோஸ் எடுக்கிறது நல்லா. Great choice. Would you like some of our bell pepper? They are really flavorful. ஓகே. அப்போ பர்ஃபெக்டாக எங்களுக்கு ஆன்சர் எல்லாம் செட் ஆயிருக்கு. அப்போ ஏபிசி டிஇஎஃப் அதையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நாங்கள் சில நேரம் சில பிள்ளைகள பேப்பரில் அவதானிக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட் ஃபார் இஎன் இருக்கும். இஎன் இங்கே அவன் வடிவாக போட்டிருப்பான். எங்கடாக்கள் என்ன செய்கிறேன்னா திரும்ப ஈயை கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டு விடுறது. வேற ஒரு ஆன்சரில் ஈயை நான் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. ஸோ அப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸுகள் வர்றது சந்தர்ப்பம் இருக்குது. இப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸ் விடுவோமான்னா நீங்கள் விடுவீங்க. கட்டாயம் இப்படியான மிஸ்டேக்ஸ் விடுறது சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும். என்னதான் பெரிய இங்கிலீஷில் கட்டிக்காரராக இருந்தாலும் இப்படியான பிள்ளைகளால் அநியாயமாக மார்க்ஸ் போகும். எக்ஸாம் வழி நாங்கள் கேட்டாலும் தெரியும் வந்து ஏன்னா அவசரமாக செய்கிறது. ஒன்று பேப்பர் நல்ல ஈஸியாக இருந்தாலும் உங்கள்ட்ட வேகம் இருக்கும், அதால் மார்க்ஸ் குறையிறது சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் டென்ஷன் ஆகிற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. எதுவுமே டென்ஷன் ஆக தேவையில்லை. கொஞ்சம் இப்போ ஒரு 5 நிமிஷம் எடுத்து செய்கிற வேலையை ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கூட்டுறது, டைமிங்கை கூட்டி செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உடையக்கூடியமாக இருக்கும். ஓகே ரைட். இப்போ நாங்கள் அடுத்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு போவோம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்குரிய விடயத்தை பார்த்தோம்னா என்னென்னு பார்ப்போம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மூன்றாவது கேள்விக்குள்ள நாங்கள் போகிறோம். சரி, அவருக்கா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பிக்சரையும் பார்த்து இந்த ஆன்சர்ஸையும் மேட்ச் பண்ணக்கூடியமாக இருக்கான்ற ஒரு 1 நிமிஷம் பாருங்க.
பார்த்தோன்னே நான் சொல்ல வழி கிடைக்கல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் நீங்கள் ஆன்சரை ஃபைன் பண்ணி வச்சுக்கொண்டு நான் சொல்ல வெயிட் பண்ணி கொண்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீட் த கொஸ்டின்ஸ். வடிவா என்னென்று வாசிங்க. ஓகே, இதில் ஈவென்ட்ன்ற ஒரு வேர்டு இருக்கு, தெம்ன்ற ஒரு வேர்டு இருக்கு, மற்றது த்ரூ என்ற ஒரு வேர்டு இருக்கு, மற்றது டுக், இன்ஸ்பயரிங், ஷார்ட், கேர்ள்ஸ், இன்க்ளூடட், அண்டர், ஃபோ, பீயிங் இப்படியான வேர்ட்ஸை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை எப்போவுமே லுக் த பிக்சர், சி த பிக்சர் அப்படிலாம் தெரியல. அவன் வந்து ஸ்டடி த பிக்சர்னு தான் தருவான். ஸ்டடி த பிக்சர்னா யூ ஹேவ் டு ஸ்டடி த பிக்சர். ஸோ அது முக்கியம். சும்மா பார்த்துட்டு மேலோட்டமாக இந்த கேள்வியை செய்ய வலிக்கிட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ தட் கவனமாக டீல் பண்ணணும். அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வேர்ட்ஸை மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் உங்களோட பிக்சர். சரியா? அப்போ பிறகு அதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை நாங்கள் செய்ய போகிறோம். ரைட்? அப்போ கூடுதலாக இந்த ஐஎன்ஜிக்கு பக்கத்தில் ஜாயின் பண்ணுறது, மற்றது ஒரு ஃபுல் ஸ்டெப் வந்தால் ஒரு நவுனில் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியான சின்ன சின்ன ஐடியாக்களை வச்சுக்கொள்ளணும் இதில் செய்யல. ரைட்? ஓகே, நான் இப்போ வாசிக்க போகிறேன். So last Sunday was a fine day. I had a sudden idea to go to the park. As I walked through the through என்ற விஷயம் தந்திருக்கின்றபடியா நீங்க என்ன செய்யணும்னா த்ரூவை வெட்டிடும். த்ரூவை வெட்டிடும். அது அது திரும்ப வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்படி வெட்டாத சந்தர்ப்பங்களை வெட்டுங்க. டக்காண்டு வெட்டி செய்ய வலிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் கீழே எடுக்காது அந்த கோடு போயிடும். நீங்கள் உங்களோட பேப்பர்லையோ அல்லது கொப்பிலையோ செய்வீங்க. நாங்கள் செய்யக்கல அது பார்த்தீங்கன்னா இல்லாமா. ஸோ அப்போ நாங்கள் இதை தொடர்ந்து வாசிக்க போகிறோம். லாஸ்ட் ஓகே, அதெல்லாம் சரி. ஐ நோட்டிஸ்ட் அ குரூப் ஆஃப் பீப்புள் கெதர்ட். இப்போ கெதர்ட் எப்படி கெதர் பண்ணியிருக்கணும் என்றா கெதர்ட் டேஸ் அ லார்ஜ் ட்ரீ. அப்போ இங்கே நாங்கள் அண்டர் த லார்ஜ் ட்ரீ என்ற விஷயத்தை நாங்கள் அதில் போட்டோம்னா நல்ல. ஓகே, அப்போ அண்டர் என்ற விஷயத்தை நாங்கள் இதில் போடுறேன். சரி, நான் அந்த ஆன்சரை திரும்ப காட்டையில் நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கொள்ளுங்க ஆன்சரை. ஏன்னா நான் இதை ஃபில் பண்ணுறதுக்காக மேலகிலேன்னு போனோம்னா பிழைக்கும் இல்லை. அப்புறம் அதை நாங்கள் வாசிக்கல கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம் ஆன்சர். சரி, ரைட். அப்போ இங்கே நான் அண்டர் ஒரு விஷயத்தை பாவிக்கிறேன். இதில் வேர்டே போட்டிருக்கிறபடியே நாங்கள் வேர்டை போடுறோம். சில நேரம் லெட்டர்ஸை போட சொல்லி கேட்பேன்.
சரியா லெட்டர்ஸை போட சொல்லி கேட்டால் லெட்டர்ஸை மட்டும் போட்டிங்கன்னா காணும். ஓகே இதில் அப்புறம் லெட்டர்ஸை போட சொல்லிக்கல நீங்கள் வேர்டை கொண்டு எழுதி அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்தால் கட்டாயம் பிள்ளை தான் போடுவோம். சரியா இப்ப அப்படியான பிரச்சனையில நீங்களே தலையை கொடுக்காதீங்க, அதான் முக்கியம். சரிதான பிரச்சனையை நீங்களே போய் எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிதானே ரைட். ஸோ தேவர் டீம் ஆஃப் யங் டேஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ன்றதை போடலாம். இது நார்மலாக கிரேட் 9க்கு இப்படியான பிக்சர் டிஸ்கஷன் கேள்விகள் வருது. இப்போ கிரேட் 9 நீங்கள் ப்ரொவின்ஷியல் லெவல் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அங்கே வந்து உங்களுக்கு இப்படியான பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொஷின்ஸ் எல்லாம் வருது. இப்போ சில பேருக்கு இதில் கிரேட் 9 ஜாயின்ட் ஆகிருக்கிற ஆட்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சரி இப்படி நார்மலான பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ரைட் அப்போ அது கவனம். பாய்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் கம்யூனிட்டி. சரியா யாரோ ஒன் பண்ணுறாங்க மைக்கு. தயவு செய்து மைக் ஒன் பண்ணப்படுதான்னு பாருங்கோ. என்ன டிஸ்டர்ப் நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், ரிமூவ் பண்ணிடுவேன் நீங்கள் ஒன் பண்ணப்பட்டா. ரைட் அப்போ அண்ட் பாய்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் அ கம்யூனிட்டி டேஸ் எய்ம்ட் அட் ப்ரொமோட்டிங் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ். அப்போ இவைகள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இதில் எய்ம்டுன்றத பீயிங் எய்ம்டுன்ற விஷயத்தை நான் போடுறேன். பீயிங் என்ற ஒரு விஷயம் இருக்குது 11வது, அதை இதில் போடுறேன். ஏன்டா வேர்ப் 3க்கு முன்னால் பீயிங்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் போடுறது வளமை. ஸோ அதுக்காக அதை போடுறேன். அப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னா எய்ம் அட் ப்ரொமோட்டிங் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ் ஐ செட் பிசைட். சரி ஐ செட் பிசைட் டேஸ் அண்ட் ஜாயின் என்று இருக்கு. அப்போ இதில் ஷார்ட் என்ற விஷயத்தை நாங்கள் ஷார்ட் என்ற விஷயத்தை நாங்கள் போடுவோம். சில நேரம் மாற வேண்டி வந்ததுன்னா மாற்றுவோம். சரியா ஓகே பிரச்சனை இல்லை. I shared and joined them planning the activities which dash planting. So இதில் which dash event வராது, which them வராது, which through வராது, which took வராது, which inspiring and வராது. So short included. So which for என்ற விஷயத்தை நாங்கள் இதில் போட்டு பார்ப்போம். For planting trees and cleaning up the area. We dash stories. ஸ்டோரிஸை என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் இங்கே தான் ஷேடை போடலாம்னு நினைக்கிறேன். வி ஷேர் ஸ்டோரிஸ் இதை போட்டு பார்ப்போம். ஏற்கனவே ஷேர் போட்டுக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுருங்க. இப்படி தான் செய்கிறது. சரிதானே ஏற்கனவே ஷேடை போட்டுக்கிறோம், அப்படியே ஜாயின் பண்ணிக்கொண்டு வரோம். மோட்டிவேஷன்ஸ் 4 ஒன்று வரைக்குள்ள இங்கே இன்வால்வ்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் நாங்கள் பி இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்க இப்படியே மேட்ச் பண்ணுதுண்டு. ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தோன்னு வாரது. சரியா ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிள்ன்ட்டு எங்களோட மைண்டே சொல்லும். while we were sharing ideas Rohan dash some notes. அப்போ ரோஹான் என்ன செய்கிறாருன்னா took some notes. இது ஐடியா ஓகே வரும். ரைட் பிறகு இட் வாஸ் செகண்ட் ரீடிங்கில் நாங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு போவோம். இட் வாஸ் dash to see so many people come together. அப்போ it was dash to see. அப்போ it was இதில் ரைட். ஸோ ஈவெண்ட் வராது, ஈவெண்ட் வராது, தெம் வராது, த்ரூ வராது. ரைட் அப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னு வரையில அடுத்த பார்ப்போம். ஸோ மெனி பீப்புள் கம் டுகெதர். ஓகே ரைட் அப்போ நாங்கள் இதில் மாற்ற வேண்டிய விஷயம் ஈஸியாக எங்களுக்கு தெரியுது. who participate in a community. சரியா கம்யூனிட்டி இவெண்ட் என்று போடுவோம். சரியா என்ன கம்யூனிட்டி இவெண்ட். அப்போ ஈஸியாக அதை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கா. அப்போ அதை மாற்றுறேன் ஈவெண்ட். ஓகே இப்படி தான் நாங்கள் செய்கிறது.
ஈவெண்ட்னு மாற்றப்படுது. ஸோ கம்யூனிட்டி ஈவெண்ட் எய்ம்ட் அட் ப்ரமோட்டிங் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ், அது சரியா போச்சு. ஐ செட் பிசைட், அப்போ இதில் ஒரு வேர்ப்பை நாங்கள் போட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ பிசைட் தெம்னு போடுவோம். ஜாயின் தெம்னு இருக்கிறபடியா பிசைட் தெம் என்று போடுவோம். பிசைட் தெம் என்ற விஷயத்தை போட்டோம்னா எங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். I sat beside them and joined them planning the activities, which for planting trees and cleaning up the area, share stories of our experiences and motivations for being involved. While we were sharing ideas, Rohan took some notes. It was இதில் ஒரு verb போடுவோம் நாங்கள், சரியா? இதில் இட் வாஸ் இன்க்ளூடட் என்ற ஒரு விஷயத்தை இருக்குது, அதில் போட்டு பார்ப்போம். இன்க்ளூடட் என்ற விஷயத்தை நாங்கள் போடுவோம், சரியா? விளங்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு இப்படித்தான் நாங்கள் செய்கிறதுன்றதுக்காக தான் என்ன, நான் ஜஸ்ட் ஆன்சரை சொல்லி போட்டு போகலாம். இதுதான் ஆன்சர், பிள்ளைகள் எழுதுங்கன்னு போனால் நீங்கள் எதுவுமே திங்க் பண்ண மாட்டீங்க, சரி? எப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் நீங்கள் உங்களோட இருந்து செய்யுதுன்றிருக்கிறேன் இந்த பேப்பரை. இன்க்ளூடட், இட் வாஸ் இன்க்ளூடட் டு see so many people. இதே மாதிரி என்ன செய்யணும்னா எக்ஸாம்பிளில் எந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேள்வியை வாசிக்கலையும் ரைட் 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 ஐடியா சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்ததுன்னா ஈஸியாக தட்டி கொண்டு போகலாம். அப்போ பீப்புள் கம் டுகெதர் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது. ஈவென்ட் போட்டுட்டோம், தெம் போட்டுட்டோம், த்ரூ போட்டுட்டோம். த்ரூ போடு த்ரூ போட்டாச்சு, வெட்டியாச்சு தானே. டுக் போட்டாச்சு, இன்ஸ்பைரிங் இன்ஸ்பைரிங். ஸோ இட் வாஸ் இன்ஸ்பைரிங் டு see போட்டுட்டு இன்க்ளூடட் கடைசியாக போட்டோம்னா சூட்டபிளாக இருக்கும். இதில் இன்க்ளூடட் போடுவோம், இதில் இன்ஸ்பைரிங்கை போடுவோம். போட்டுட்டு வாட்சி பார்ப்போம், பிழைச்சி தானே மாற்றுவோமா. இல்லாட்டி உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு இது வேறு ஆதா சார் அந்த மாதிரியான சில ஐடியாக்கள் இருந்ததுன்னா யூ கேன் ஷேர் வித் மீ. ரைட், ஓகே. இப்போ பார்த்தோம்னா வாசி பார்ப்போம். அண்டர் லாஸ்ட் த்ரீ இதில் ஒரு சஜஷன் வந்திருக்கு, என்னென்னு பார்ப்போம். 11க்கு 4 வருமா? for a common cause together, for a common cause வரலாம். ஆனால் which included ரைட், அப்படிதான் வரப்போகுது. வெரி குட், சரியா? இதில் இன்க்ளூடட் போட்டுட்டு எஸ், குட். ஏன்னா இதில் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறபடியா கட்டாயம் இங்கே விச் இன்க்ளூடட் பிளான்டிங் ட்ரீஸ் அதாவது இருக்கிறார். இதில் ஃபார் அ காமன் பர்பஸ். குட் குட் குட், ஐ நாட் ரீடிங். இப்படிதான் வரும், சேஞ்ச் பண்ணி விடுங்க, சரிதானே? ரைட். இப்போ திரும்ப ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லை இப்போ கனவே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, சந்தோஷம். ஏன்னா ரைட், இப்படி சேர்ந்து என்னோட வேலை செய்வீங்கன்னா நிச்சயமாக இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒரு கேள்வியே இல்லை. ஸோ கேதர்ட் அண்டர் அ லார்ஜ் ட்ரீ, young girls and boys who participate in a community event, அது சரி. beside them included in a planting trees, cleaning up பண்றது ஆக்டிவிட்டிஸ் தானே, அப்போ இன்க்ளூட் பண்ணப்படுது, இன்க்ளூடட்ன்றது சரி, அது பெர்ஃபெக்டான ஆன்சர். for being involved, அது ஓகே. Rohan took some, everything is okay. ஸோ இது those are the final answer for this question. கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க எல்லா ஆன்சரையும், சரிதானே? நீங்கள் முதலே செய்ய வலிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஐடியாக்கள் வேறு. சப்போஸ் நீங்கள் ஃபிக்சரில் இப்போ நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி கொண்டு கேட்கல, அது நீங்கள் ஜஸ்ட் காதால் கேட்டுக்கொண்டு அடுத்த வேலைக்கும் ட்ரை பண்ணலாம். சில வேலை அப்படியே வேலையிலும் செய்கிறவே, ஸோ அது வேலையும் செய்யலாம். இல்லை இதை மைனூட்டாக கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போக போகிறீங்க என்றாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பயன்படுத்த வேணும் இந்த கிளாஸை, அதுதான் என் தேவை, சரிதானே? இப்போ நான் இது செய்கிறதை விட நீங்கள் இந்த கிளாஸை வடிவாக பயன்படுத்தணுன்றதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் டெஸ்ட் 4க்கு போவோம். டெஸ்ட் 4க்கு
கூடுதலாக எப்படியான கேள்விகள் வர்றதுன்றதை மைண்டில் முதல்ல செட் பண்ணி கொள்ளணும். ஏன்னா அதை விட டிஃப்ரெண்டான கேள்விகள் வரைக்கும் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வரும் உங்களுக்கு. அட என்னடா நான் இதை எதிர்பார்த்துன்னு வந்தேன்னா இது வந்திருக்குன்ற மாதிரி அப்படியா டிஸப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த டெஸ்ட் ஃபோவில் இந்த கேள்வி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லையும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் வந்திருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கிராமட்டிக்கலான கேள்வி கிராமர் ரிலேட்டடான கேள்வி கிராமட்டிக்கல் கொஷின்ஸ் தான் நீங்கள் பார்க்க வேணும். சரியா? என்ன மாதிரியான கிராமர் கேள்விகள் என்று பார்த்தோம்னா ஒன்று ஒரு கிராமரை செக் பண்ணது அதாவது எரர் கரெக்ஷன் கிராமரில் வர பிழைகளை செய்கிற மாதிரியான பிழைகளை கரெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்விகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. மற்றது ஒரு ப்ரனவுனை அண்டர்லைன் பண்ணுற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரப்போசிஷன்ஸை ஃபைன் பண்ணி போடக்கூடிய மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. அதை விட ஒரு பாக்ஸுக்குள்ள ஆன்சரை தந்துட்டு vocabulary ரிலேட்டடாக அதை கொண்டு வந்து பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை விட ஆரம்ப காலங்கள் 2016ஆம் ஆண்டுக்கு முதல் இல்லை 16 கூட இல்லை 16 17க்கு முதல் பார்த்தீங்களா 18க்கு முதல் பார்த்தீங்கன்னா கூட இந்த டெஸ்ட் 4ன்றது வந்து இப்படி மேட்ச் த சாப்டர்ஸ்ன்ற விஷயம் தான் வந்திருக்கு. அப்போ மேட்ச் பண்ணுற விஷயம் வந்து அதை டெஸ்ட் 13க்கு கொண்டு போயிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. டெஸ்ட் 13க்கு கொண்டு போனாலும் ஸ்டில் இப்போ சில மாடல் பேப்பர்ஸ்களில் வந்து டெஸ்ட் 4ல் எங்களுக்கு மேட்சிங் தான் வந்துருக்கு. சரிதானே? அப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியமாக இருக்கும் இப்படியான மேட்சிங் கொஷின்ஸ் மோஸ்ட்லி கிரேட் 10காரருக்கு இப்படி மேட்சிங் கொஷின் தான் வந்துருக்கு. அப்போ நாங்கள் இதை வந்து இப்படியான மேட்சிங் கொஷின்ஸ் வரைகளை பிளவுற தன்மை இதுக்குள்ள வருமெண்டா மோஸ்ட்லி நாங்கள் பிளவுறது வாசிக்க தவறுறது. வாசிக்காட்டிக்கு பிளவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெருமளவு இருக்கு. ஓகே, அப்போ இதை டெஸ்ட் 13ல் நாங்கள் இப்போ எதிர்பார்க்குனாங்க. இதில் மாறி போடப்பட்டிருக்கு. இதில் பெரிய அளவு ரீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த சாப்டர்ஸை கொஞ்சம் வாசிங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன். பிறகு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சரியா? சாப்டர்ஸும் இருக்கா இண்டிவிஜுவலாக கொஞ்சம் இதாக வாசிச்சிங்கன்னா நல்லா வாசிச்சுட்டு பிறகு மேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வாட்ச் ஐடியா ஒன்றுடுங்க. ஃபுல்லி பேப்பரை பார்த்து ஹெடிங்கோட மேட்ச் பண்ணி வாசிக்க போறீங்கனாலும் எனக்கு ஓகே. இதில் நான் முழுமையாக உங்களுக்கு பேப்பரை காட்டினேன்னா கிளியர் இருக்காது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்குது தானே, அதை ஓப்பன் பண்ணி வச்சும் பார்க்கலாம். பிரச்சனை இல்லை. இந்த ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இல்லை, அது பேக்ரவுண்டில் இந்த வாய்ஸ் கேட்டுருக்கும். நீங்களும் உங்களோட பேப்பர் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துருக்கலாம். பட் மேக் ஷுவர் உங்களோட மைக் ஆன் பண்ணியிருக்கா இல்லையான்றதை மேக் ஷுவர் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, கீழே அதுக்குரிய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே மேட்ச் பண்ண போகிறது முதலாவதுக்கு என்ன, ரெண்டாவதுக்கு என்ன, இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ண போகிறோம். சரி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, ஆர்ட் அஸ் அ catalyst for change, rethinking education for tomorrow, the digital revaluation in business, globalization and local economies, green innovations in action இப்படியான இருக்கு. இந்த ஹெடிங்கு ஏற்ற மாதிரி உங்களால் மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் என்ன செய்யலாம்டா, சப்போஸ் இப்போ ஃபோனை ஒரேடியாக பார்க்கலாம் இருக்குன்னா ஹெடிங்ஸை கடாடாண்ட ஒரு பேப்பரில் எழுதுறது. சரியா? பேப்பரில் எழுதி போட்டு ஹெடிங்ஸ் ஈஸியாக எழுதலாம் தானே.
ஹெடிங்ஸை பேப்பரில் எழுதிட்டு டக்குன்னு என்ன செய்யலாம்னா இதை வச்சுக்கொண்டு திங்க் பண்ணலாம். இப்படிதான் அந்த ஐடியா பண்ணுற பேப்பர் செய்யல. நம்ம இதை வச்சு வேணால் திங்க் பண்ணீங்கள எங்களை ஈஸியாக மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி. இப்போ நான் அப்படி தான் செய்கிறேன். சரிதானே? இப்போ நான் கடவுடாண்டு என்ன செய்தேன், இந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டேன். சாரி, ஹெடிங்ஸை எடுத்து கையில் வச்சிருக்கிறேன். முன்னுக்கு லேப்டாப் ஸ்க்ரீன் இருக்குது, சாப்டர்ஸ் மட்டும் எனக்கு ஐடியாக்கள். இப்படித்தான் செய்கிறது. சரியா? நான் இப்படிதான் உங்களோட சேர்ந்து செய்ய போகிறேன். ஓகே, ரைட். ஸோ in the digital age, social media has transformed how we communicate and share information, influencing everything from personal relationships to political movements. சரியா? அப்போ இதோட தொடர்பு வர்றதுங்களுக்கு இப்போதைக்கு என்னன்னு சொன்னால், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவை நாங்கள் இதில் நான் சூஸ் பண்ணலாம். மூன்றாவது இதுக்கு சூஸ் பண்ணி வைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணல. பிறகு நான் உங்களை கேட்ட பிக்சருக்கு இப்போ கரெக்ட் பண்ண மாதிரி இப்படி ஒரு விஷயத்த செய்கிறது. ரைட், 2-3 பேர் செய்துமே அனுப்பிட்டாங்க. ரைட், அது பிரச்சனை இல்லை. ஓகே. As climate change becomes an increasingly urgent issue, various communities are implementing innovative practice to reduce waste and promote renewable energy sources. இது வந்து நாங்கள் கிரீன் இனோவேஷன்ஸ் இன் ஆக்ஷன்ஸ் என்ற விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் மாற்றுவோமா? உங்களோட ஆன்சரை வச்சுக்கொண்டு மாற்றுவோம். 6வது, அடுத்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் வேலைகளே உங்களுக்கு தெரியும். அது எஜுகேஷன் தொடர்பான ரீதிங்கிங் எஜுகேஷன் என்ற 2வது போடுவோம். ஏன்னா எஜுகேஷன் தொடர்பு இருக்குதானே, அதை வாசிக்காமே போட்டு விட்டுலாம். அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் இப்போ ஜஸ்ட் ஐடியா எடுக்கிறதுக்காண்டி போடுறோம். அடுத்த interconnectedness of markets has led to significant changes in local economies and வரைகளை எக்கனமிஸ் தொடர்பான விஷயத்தை நாங்கள் போடுவோம். டி தானே, ஐ மீன் 5வது தானே. அப்போ 5வது இதுக்குள்ள போட்டு விட்டோம்டா எக்கனமிஸ் தொடர்பான விஷயம். இப்படி கீவேர்டையும் ஃபைன் பண்ணி செய்யக்கூடியமா இருக்கும். சரிதானே? அப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணும். அடுத்து ஆர்ட் ஹேஸ் லாங் பீன், இப்போ ஆர்ட் தொடர்பான விஷயம் இருக்குது. முதலாவது ஆர்ட் கேட்டலிஸ்ட், ஆர்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் சேஞ்ச். ஸோ இதில் முதலாவது போடுவோம். எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் பாருங்க இந்த கேள்வியை, ஃபர்ஸ்ட் பார்ட் படியை. அடுத்த டிஜிட்டல் ரிவாலுவேஷன் இன் பிஸ்னஸ் வந்து சில நேரம் இதுக்குரிய 4வது இதை போட்டாலும் நாங்கள் சில நேரம் இந்த இவாலுவேஷன் வேர்டை வச்சுக்கொண்டு இதில் போடுறோம். ரிவாலுவேஷன் சில நேரம் இதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவோட இதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவீங்க டக்காண்டு. அதையும் பார்க்கணும் நாங்கள். ஸோ இப்படி இலகுவான முறையில் இந்த கேள்வியை நாங்கள் செய்து முடிக்கலாம். சரியா? பார்ப்போம். ஆன்சர்ஸ் கொஞ்சம் பேர், ஒரு 3 பேர் ஆன்சர் அனுப்பியிருந்தவே பார்ப்போம் இந்த மாதிரி. ரைட். அப்போ எங்களுக்கு இங்கே யா, அப்போ நாங்கள் ஏபிசிடி 1 to 3 என்று போட்டபடியாக நான் என்ன செய்யலாம்னா எஸ் கரெக்ட் CAFDB என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் மாறியல வருது. முதலாவதுக்கு வரும் பாருங்க. இதில் நாங்கள் போட்ட ஆர்டர் சரியா? கீழே 1 to 3 தானே இருக்கு. ஒரே நிமிஷம், கேள்வியை நான் எடுத்தானடா தான். கிளியர். ஸோ முதலாவதுக்கு கீழே 1 to 3 போட்டிருக்கு. ரைட், முதலாவது செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அது என்று போடப்பட்டிருக்கு. ஓகே, டன். அடுத்த 2வது ரீதிங்கிங். ரீதிங்கிங்ன்றது யா சி, அது சரி சி. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா ஏ. ரைட், அதுவும் சரி.
ஓகே, அடுத்தது இந்த டிஜிட்டல் ரிவாலுவே சாரி இன்ஃப்ளூயன்ஸ், அது சரி. இந்த டிஜிட்டல் ரிவாலுவேஷன் பிஸ்னஸ் வந்து மூன்றாவது. மூன்றாவதுக்கு யா, அது சரி. ரைட், நாலாவதுக்கு எஃப். அது சரி, நாலாவதுக்கு எஃப். அஞ்சாவதுக்கு ரைட். அப்போ ஓர்டர் சரியாக தான் இருக்குது. சரி, அப்போ நாங்கள் இந்த ஓர்டர்லேயே மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் செய்ததையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சிஏஇ சிஏஎஃப் டிபி என்ற மாதிரி வரும். சரிதானே? ரைட். அப்போ இலகுவா இந்த கேள்வியை நாங்கள் செய்யலாம், கஷ்டமும் இல்லை. ரைட், இந்த ரைட்டிங்கையும் பார்த்து முடிச்சு விடுவோம். ரைட். அப்போ ரைட்டிங் அடுத்த விஷயம். சாரி, அஞ்சாவது கேள்வியை பார்த்து தான் ரைட்டிங் பார்க்க வேண்டியிருக்கும். பார்ப்போம், வேகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் பார்ப்போம். அஞ்சாவது கேள்விக்குள்ள நாங்கள் போக போகிறோம். இப்போ அஞ்சாவது கேள்வியை ப்ளீஸ் ரீட் இட். அஞ்சாவது கேள்வி நார்மலாக கிரேட் 10க்கு வர மாதிரியான கேள்வி தான், பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சரிதானே? அதாவது நோட்டீஸை தந்து போட்டு ஒரு கன்வர்சேஷன் தந்துருக்கிறான். வழமையாக அப்படித்தான் வாரது. டெஸ்ட் 5 வந்து ஒரு சமரியை தந்துட்டு டயலாக்கை தருவான் முதல். பிறகு டயலாக்கை தந்து போட்டு ஒரு சமரியை தருவான். இப்போ டயலாக்கை தந்துட்டு ஒரு கிரீடை தாரான், அல்லது ஒரு பேராகிராஃபை தந்துட்டு ஒரு கிரீட்னது அட்டவணமாக இருக்கும். அதை ஃபில் பண்ண மாதிரி தான் வருது. அப்போ பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த கேள்விகளை செய்கிறது. அவருக்கு ஃபுல் வியூவில் விட்டுருக்குறேன், வாசிச்சு பாருங்க ஒருக்கா. செய்தாலும் ஓகே. இந்த கேள்வி வந்து எக்ஸ்ட்ராக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் தான். அதாவது அதுக்குள்ள இருக்கிற நெசசரி இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு வரதான் எங்களுக்கு வேலை. இப்போ இது ஒரு நோட்டீஸ் ரிலேட்டட்ன்றபடியாக அங்கே நெசசரி இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. என்னண்டு, ஓகே, இங்கிலீஷ் ஒன்லி டே என்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. அது இப்போ நடக்க போகுது, இங்கே நடக்க போகுது. அப்படியான கேள்விகள்லாம் கேட்பினோம் டயலாக்ல. ஸோ ஈஸியாக நாங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தயவு செய்து எல்லாருமே வாசிங்க. ஃபோனை நீங்கள் ஜூம் பண்ணி வாசிக்கலாம். சப்போஸ் எழுத்துக்கள் சின்ன இருந்ததுன்னா ஜூம் பண்ணி வாசிக்கலாம். ஒரு ப்ராக்டிஸுக்கு சூட்டபிளான ஒரு பேப்பரான இது. வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பேப்பர். அதுக்காக தான் இதை எடுத்தேன் நான் இந்த பேப்பரை. செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் அதை வீட்டில் செய்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லா செகண்ட் பார்ட் செய்வோம். அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகள் இந்த பேப்பர்ஸை செய்கிறோமோ அந்தளவுக்கு நாங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த ஜூம் கிளாஸ் உங்களுக்கு அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நாங்களாக இருந்த ஒரு பேப்பரை செய்து திருத்தி செய்ய மாட்டோம். இதோட நீங்கள் சேர்ந்து என்னோட சேர்ந்து ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டு வரையில உங்களுக்கு இலகுவாக இருக்கும், பயங்கர இலகுவாக இருக்கும். ஒரே ஒரு ஆள் அனுப்பியிருக்கிற ஆன்சர். ரைட். முதலாவது நோட்டீஸ் போடப்பட்டிருக்கு. அவர் அனுப்பின ஆன்சரை வச்சுக்கொண்டு மூவ் பண்ணுவோம். சரியா சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியல. முதலாவதுக்கு நோட்டீஸ் போடப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்த ஆக்டிவிட்டீஸ்ன்னு போட்டிருக்கு. எழுதுறேன், நீங்கள் ஃபைன் பண்ணுற ஆன்சரும் இதுவும் சரியா இருக்கான்னு பாருங்க. ஆக்டிவிட்டீஸ் போட்டிருக்கு. வேகமாக செய்யலாம். கெட்டிக்கார். அடுத்த கெஸ்ட்ன்னு போட்டிருக்கு. ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கான்னு பாருங்க, ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இல்லை, இதை விட ஆன்சர் வித்தியாசமாக வருதுன்னா நீங்களும் அனுப்புங்க. போட்டி ஓட்டோன்னு இருக்கணும். என்ன வடிவா பயன்படுத்தும்? ட்ராமா ட்ராமாட்டிஸ்ட்.
ஓகே ட்ராமாட்டிஸ்ட்னு போட்டிருக்கேன் 2 என்ற வழியாக இதை 11 போட்டிருக்கேன். ஆறாவது இங்கிலீஷ் யூஸிங் இங்கிலீஷ்னு போட்டிருக்கேன். பாப்போம். இதை விட இன்னும் ஒரு ஆள் 2 பேர் அனுப்பிப்பாங்க பாருன்னா அவங்களோட ஆன்சரையும் செக் பண்ணுவோம் மேட்ச் பண்ணி பார்ப்போம்டா. ஓகேண்ணா ஓகே. ம் நோட்டீஸ் முதலாவது ஓகே. ஆக்டிவிட்டீஸ் கெஸ் கிராமட்டிஸ் லேர்ன் இங்கிலீஷ் கடைசிக்கு இங்கிலீஷ். ஓகே சூப்பர். கம் டுகெதர் போடுறது. அஞ்சாவதுக்கு கம் டுகெதர். நாங்கள் என்ன செய்யலாம்டா பிள்ளைகள், இதுல மேக்சிமம் எங்களுக்கு ஒரு வேர்ட் தான் வேற வேணும். அது அப்படி திங்க் பண்ணுங்க. இதுல இப்போ பிளாங்க்ஸ்ல வந்து ஒரு வேர்ட் வரணும். இப்போ யூஸிங் இங்கிலீஷ்ன்ற சரி. அது கம் ஃபார் அஸ் டு கம் அண்ட் ஹேவ் ஃபன் போட்டால் கூட ஓகே. லேர்ன் அண்ட் ஹேவ் ஃபன்ன்றதான் சூட்டபிளாக இருக்குது. அப்போ லேர்ன் தான் சரியானபடி. அப்போ நான் அதில் ஒரு ஆள் அனுப்பியிருக்கிற விஷயத்தில் கம் டுகெதர் இருக்கு. அது அது தவறு. மற்றெல்லாம் சரி. கிரேட். அது என்ன 3 பேர் அனுப்பியிருந்தாங்க, 4 பேருக்கிட்ட அனுப்பியிருந்தாங்க ஆன்சர். எல்லாமே சரியா இருந்தது. அதில் ஒரு ஆளுண்டு தான் அது கம் டுகெதர். அது நல்ல ஒரு அட்டம்ப்ட். அப்படி பிழை விடணும். பிழை விட்டால் தான் இருந்தலாம். சரியா நல்ல ஒரு அட்டம்ப்ட். சூப்பர். நோட்டும் எழுதி அனுப்பிட்டாங்க. சரி அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு முடித்தோம்னா இல்லாம நோட் டைம் இருக்க பார்ப்போமா. வேகமாக செய்யணும், அதே நேரத்தில் பிழை விடாமல் செய்யணும். அதான் இங்கிலீஷ் எக்ஸாம். Write a note to your classmates as a reminder of the next study group meeting. Yeah, group studies செய்யல ஒரு மீட்டிங் ஒன்று செய்து குரூப் ஸ்டடிஸ் செய்கிறோம். அப்போ அது அப்படியான சஜஸ்ட் டேட் டைம் அண்ட் லொக்கேஷன். ஆல்சோ மென்ஷன் what you are going to do at the meeting. Ask the members to bring notes and question papers. ஓகே டக்குன்னு எழுதுகிறேன் பாருங்க. டேட் இஸ் நாட் கம்பல்சரி. டேட்டை நாங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் டேட்டை போட்டாலும் பிழை இல்லை. சரியா 18/11/2024 போடுவோம். சரியா கீழே நான் அக்சருக்கு எழுதுறேன். அக்சர். சரியா நான் குரூப் ஸ்டடி இது செய்கிறதுக்காணி எழுத போகிறேன். ரைட். ஸோ ஐ கேன் ஸ்டார்ட். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா ரிமைண்டர் தானே ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ரைட். அப்போ நாங்கள் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ என்று ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்டென்சஸ் பெட்டன பாருங்க. ஐட் லைக் டு ரிமைண்ட் யூ ரிகார்டிங் போடலாம், அல்லது எபவுட் போடுவோம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. about our study group, இல்லாட்டி குரூப் ஸ்டடி மீட்டிங்னு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். குரூப் ஸ்டடி மீட்டிங். மீட்டிங் ஆன் நெக்ஸ்ட் Sunday at 5 o'clock, 5 p.m. in the evening. Need பண்ணிடுறோம். Right. இப்படி ஒரு we can start this kind of
sentence structures in the evening. So such a date and time போடுறதா அப்போ சண்டேன்னு சண்டே 18 தானே போடுறேனே இல்லை 18 தான் எழுதுறான். ஸோ 24th of November இயரை போட தேவையில்லை இந்த இந்த மாதத்துக்குரியதான். ஸோ இந்த வருஷத்துக்குரியது. ஸோ ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ அபவுட் அவர் குரூப் ஸ்டடி மீட்டிங் ஆன் நெக்ஸ்ட் சண்டே 24th of November at 5 p.m. அப்போ டேட் டைமு நாங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டோம் இந்த ஈவினிங்னு சொல்லி. லொக்கேஷன் நாங்கள் அதை கேள்வியாக கேட்கலாம். ஷால் வி மீட் இன் த லைப்ரரி திஸ் டைம்? திஸ் டைம் இந்த முறை நாங்கள் லைப்ரரியில் சந்திப்போமா ரெண்டு கேள்விப்படுது. இல்லை பப்ளிக் லைப்ரரின்னு போட்டால் இன்னும் நல்ல. இல்லாட்டி ஹோம்னு போடலாம் சிம்பிளாக. கஷ்டம் இதுகள் எல்லாம் வேர்டுகள் ஸ்பெல்லிங்குகள் மிஸ்டேக்குகள் அதெல்லாம் கஷ்டம். ஜஸ்ட் ஹோம் இன் அவர் ஹோம் போடலாம். ஆல்சோ மென்ஷன் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அட் த மீட்டிங். ஸோ we are going to do and start பண்ணலாம். we are going to do some past paper questions. Past paper questions in maths. மேத்ஸில் இருக்கிற பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் செய்ய போகிறோம். சரிதானே? அதான் அந்த அந்த குரூப் ஸ்டடியில் செய்ய வேண்டிய விஷயம். அப்போ ஆல்சோ மென்ஷன் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அட் த மீட்டிங் ஏண்டா we are going to do some past paper questions in maths. Ask the members to bring notes and question papers. அப்போ இதில் மெம்பர்ஸ் என்று நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் என்று தந்தபடியாக நாங்கள் ஒரு ஆளுக்கு எழுத இல்லாது அஸ்கர் அண்ட் மை கிளாஸ்மேட்ஸ் என்று ப்ளூரலாகவே போடுறேன். சரியா? கிளாஸ்மேட்ஸ் என்று ப்ளூரலாகவே போடுறேன். சரியா? அப்போ எங்களுக்கு என்ன செய்யும்னா கேள்வியோட மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி நான் சில வேலை கிளாஸ்மேட்ன்றதான் மேட்ஸ் அண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று தான் கிளாஸ்மேட் என்று ஒரு ஆளுக்கு எழுத படிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆளோட பேர் மற்றது கிளாஸ்மேட்ஸ் என்று போட்டு விட்டீங்கன்னா சரி. பிரிங் நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்றதை சொல்லணும். அப்போ எவ்ரி ஒன் போடுறேன். இப்போ கிளாஸ்மேட்ஸ் மாதிரி இருந்தானே. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் என்றது இல்லாமல் எவ்ரி ஒன் ஷுட் பிரிங் என்று போடுவோம். ஷுட் பிரிங் த நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படி பாஸ் பேப்பர்ஸ் போடுவோம். அதில் இயரை கூட போடலாம். கொஸ்டின் பேப்பர்ஸ் போடலாம். இல்லை பாஸ் பேப்பர்ஸ் போடுவோம். சரியா? கேள்வியில் இருக்கிற மாதிரி எழுதாமல் வித்தியாசமாக எழுதுறது. பாஸ்ட் பேப்பர்ஸ் இன் 2022 and 2003 இப்படி போட்டுள்ள இந்த ஆண்டுக்குரிய பாஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ரைட். ஸோ கடைசியாக நாங்கள் நோட் எழுதினோன்னா இப்படி ஒரு ரிப்ளை மீ என்று போடுறதும் வழக்கம். ரிப்ளை மீ அல்லது நாங்கள் கால் மீ பேக்குன்னு போடுறோம். நாங்கள் கால் மீ பேக் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருங்க. இந்த இதெல்லாம் பேர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஈஸியாக எல்லா நோட்டுக்கும் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் போடுறாங்க. கால் மீ பேக் அல்லது ரிப்ளை. அப்போ கீழே நாங்கள் என்ன செய்யணும்? ஆக்ஷாய் என்று போடுறோம். ஸோ அஸ்கர் அண்ட் மை கிளாஸ்மேட்ஸுக்கு இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ அபவுட் அவர் குரூப் ஸ்டடி மீட்டிங் ஆன் next Sunday 24th of November at 5 p.m. in the evening. Shall we meet in the public library this time? என்றது ஒரு கொஸ்டின் மார்க் போடுவோம் இல்லையா? ஃபுல் ஸ்டாப் போடாமல்
Question mark. We are going to do some past paper questions in SMETS. Everyone should bring the notes and past papers in 2022. Okay, right. So இப்படியான கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஈஸியான ஒரு நோட். சரியா? ஈஸியான ஒரு நோட். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது ஒரு எழுதி வைங்க. சரியா? எழுதி வச்சிங்கன்னா நல்லா. இப்போ எப்படி நீங்கள் டோன்ட் worry about the number of words. வேர்ட்ஸ் தருவான் இப்படி தான் ஒரு 40 to 50 அப்படி தான் தருவான். அதெல்லாத்தையும் தாண்டி நாங்கள் பார்க்குற விஷயம் வந்து அதுக்கு கண்டென்ட் இருக்குதா, விஷயம் இருக்குதா, தரப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா, அதுகெல்லாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். வேர்ட்ஸ் குறைவாக இருக்குன்ட்டு தேவையில்லாத எழுத வலிக்கிட்டு அதுக்குள்ள எல்லாம் பிழகு எடுக்கிறத விட இது பெட்டர். அப்படி நீட்டாக எழுதுற பெட்டர். இது நாட் ஒன்லி ஃபார் கிரேட் 11, 9க்கும் இது தேவைப்படும். நேரத்தில் கிரேட் 10க்கும் தேவைப்படும். 10க்கு மோஸ்ட்லி யூ கேன் ரிசீவ் notice this time for your third term exam. Grade 11 you can receive a note. Yeah, notice. கிரேட் 10க்கு இப்போ தான் ஒரு ப்ராப்பர் பேப்பர் ஒன்று வரும், அந்த ப்ரொவின்ஸ்லேருந்து வரபடியா. இவ்வளோ அளவு உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பேப்பர் ஒன்று வந்திருக்காது. திஸ் டைம் யூ கேன் ரிசீவ், யூ கேன் எக்ஸ்பெக்ட் 8+8, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது கிரேட் 10க்கு. கிரேட் 11 நீங்கள் என்ன ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, அடுத்த ஃபைனல் தானே டிரெக்டாக. ஓகே, இது தொடர்பான மேலதிக கேள்விகளை நாங்கள் புதன்கிழமை பார்ப்போம். ஓகே, see you, bye bye, take care, have a nice day.